மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கண்டமங்கலத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் 70 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கண்டமங்கலம் ஒன்றிய திமுக சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடந்தது. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் கண்டமங்கலம் பழைய காவல் நிலையம் அருகில் நடந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு ஒன்றிய சேர்மன் RS வாசன், மத்திய ஒன்றிய திமுக பொறுப்பாளர் சீனு செல்வரங்கம் ஆகியோர் தலைமை தாங்கினர். ஒன்றிய செயலாளர்கள் கணேசன், செல்வமணி, மாவட்ட சிறுபான்மை அணி அமைப்பாளர் TNA தமின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காலை 11:20 மணிக்கு தொடங்கி 11:50 மணி வரை இந்த போராட்டம் நீடித்தது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் ராமதாஸ், இளைஞர் அணி பிரவீன்குமார், சுரேஷ், குணாநிதி, மாவட்ட நிர்வாகிகள் காசிநாதன், தீனா, ஊராட்சி மன்ற தலைவர் ராஜி, ஒன்றிய கவுன்சிலர்கள் தண்டபாணி சரவணன், முத்துக்குமரன், கலைராஜன், ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் சின்னத்தம்பி, வெற்றி செல்வி, தெய்வகணபதி, கவிதா சரவணன், பாலசுப்பிரமணியன், மகேந்திரன், ராமமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் உட்பட போராட்டத்தில் ஈடுபட்ட 70 பேரை கண்டமங்கலம் போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அருகிலுள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிறை வைத்தனர். மக்கள் வெளிச்சம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்பட கலைஞர் பா. விஜய். நன்றி. கைது செய்